பாசமலர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிய மாலை வணக்கம். இப்போ வந்துட்டு எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படித்து முடிச்சுட்டு உங்களோட லைஃப் நடந்த ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, ஒரு வேலைக்காக என்ன ஸ்ட்ரகிள்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை நான் இப்போ சொல்கிறேன். என்னன்னா, எனக்கு வந்துட்டு +2 முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா அந்த டைமில் வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாருமே நல்ல பீக், இன்ஜினியரிங் நல்ல பீக்கில் இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக சிவில் இன்ஜினியரிங் நல்ல பீக்கில் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருங்க 2-3 சிவில் இன்ஜினியர்ஸ் ஃபாரின்லாம் போயிட்டு நல்லா சம்பாதிச்சு எடுத்து வீடெல்லாம் பெருசாக போட்டு ஓரளவு செட்டில்டாக இருந்தாங்க. அதனால என்னமோ எனக்கும் இன்ஜினியர் ஆகணும், ஒரு நல்ல பெரிய வீடு போடணும். என்னோட ட்ரீம் என்னடான்னா, நான் முன்னாடி எங்கள் வீட்டிலேயே சொல்லிகிட்டே இருப்பேன், 10 சென்ட் இடம் வாங்கணும், அதில் 5 சென்ட்ல வீடு மட்டும் இருக்கணும். அப்படி ஒரு பெரிய வீடு போடணும், வீட்டுக்கு ஃப்ரெண்டில் இடம் இருக்கணும், பேக்கில் தோட்டம் வைக்கணும், ஃப்ரெண்டில் இடம் இருக்கணும், போட்டு வீடெல்லாம் கட்டி வச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட அப்பவே இருந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்காகவே வந்துட்டு 12th முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ சேரலான்னு இருந்த இதில் வேண்டாம் இன்ஜினியரிங்கை சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் படிக்க சொல்லி கேட்டேன். வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ கவுன்சிலிங் போனோம். அப்போ கவுன்சிலிங்காக சென்னை போயாச்சு. சென்னை கவுன்சிலிங்கில் எனக்கு வந்து நான் நினச்ச குரூப்புக்கு நினச்ச காலேஜ் சீட்டு கிடைக்கல. அப்போ எனக்கு என்னன்னா, இங்கே கன்னியாகுமரியில் எங்கேயுமே சீட்டு கிடைக்கல சிவில் இன்ஜினியரிங்காக. சிவில் இன்ஜினியரிங் இல்லாமல் மெக்கானிக்கல் இருந்துச்சு, ட்ரிபிள் இருந்துச்சு. எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் +2 ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் தான் படித்தேன். எனக்கு அது மைண்ட் அதில் ஓடாததுனாலே அதில் வேறு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ சிவிலில் வந்து ஃபீல்டு ஒர்க் நமக்கு அதை பற்றி தெரியும். அதனால் சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த டைமில் அது வேறு பீக்கில் இருந்துச்சு, கொஞ்சம் நல்ல வேல்யூடு இருந்துச்சு. அதனால் சிவில் படிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டது. ஒரு காலேஜிலும் கிடைக்கல. கடைசியில் திருநெல்வேலியில் தான் கிடச்சிது. திருநெல்வேலியில் வந்து பிஎஸ்என் காலேஜ் அங்கே வந்து கிடச்சிது, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி. கவுன்சிலிங்கில் ஃபீஸு 32,500 அந்த டைம் கவுன்சிலிங் ஃபீஸ். அப்போ அதுக்கப்புறம் சரி நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த காலேஜில் போய் விசாரித்தா கவுன்சிலிங் ஃபீஸு, அந்த ஹாஸ்டல் ஃபீஸ், நம்ம தங்கி படிக்கிறனால ஹாஸ்டல் ஃபீஸு, சாப்பாடு, அது இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறப்போ நியர்லி 1 lakh வந்துடுச்சு அப்போவே, ஒரு வருஷத்துக்கு. அப்போ இப்படி செலவு பண்ணி படிக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சொந்த ஊர்லேயே படிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஊரில் வந்துட்டு காலேஜில் விசாரித்தோம். அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, நாங்கள் வேலை பார்க்குற கான்ட்ராக்டர் மூலமாக அந்த காலேஜ் பிரின்சிபல் கிட்ட சொல்லி விசாரித்தோம். இங்கே வந்துட்டு அந்த காலேஜ் பேர் என்னன்னா சன் காலேஜ். நாகர்கோயிலில் வந்து எரச்சகுளத்தில் இருக்குது சன் காலேஜ். அது இப்போ வந்துட்டு அமிர்தா இன்ஸ்டிடியூஷன் மாறிடுச்சு. இப்போ அமிர்தா அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நான் வந்து 2009 காலேஜுக்கு அங்கே பார்க்குறப்போ சன் காலேஜ் இந்த ஏரியாவில் இங்கெல்லாம் வந்து அது நல்லா இருந்துச்சு. கேம்பஸ் இன்டர்வியூவில் வேறு இருந்துச்சு. ஓகே நம்ம அதிலே போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரித்து பார்த்ததுல கிட்டத்தட்ட அங்கே சொன்ன அதே ஃபீஸ் இங்கேயும் வந்தது. அப்போ சரி ஊருக்குள்ளே இருக்கிறோம், மேனேஜ்மெண்ட் கோட்டா, அங்கே கவுன்சிலிங்கில் வந்த அமௌண்ட்டு அதே அமௌண்ட்டு இங்கே நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்துச்சு. ஏன்னா அங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் வரும் இல்லையா, நம்ம இங்கே வராது, டே ஸ்காலர். அப்போ சரி நம்ம இங்கேயே படிச்சுக்கலாம், ஊருக்குள்ளே இருந்தோம்னா ஒரு வேலைக்கு எதுக்கும் போய் கூட ஏதாச்சும் பார்த்துக்கலாம், லீவு நாட்களில் வேலைக்கு போய் கொஞ்சம் செலவுகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தாச்சு. சேர்ந்தாச்சு. இங்கே போய் அட்மிஷன் கொடுத்து சேர்ந்தாச்சு. எனக்கு படிக்க மனசே இல்லை. ஏன்னா பைசா அவ்வளோ செலவு. செமஸ்டர் ஃபீஸ் மட்டுமே 75,000 செம்ம ஃபீஸ் மட்டும். வருஷத்துக்கு அதை ஃபீஸ் மட்டும் 75,000 போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பைசா. அதுக்கப்புறம் என்ன செய்ய, லோன் போட்டோம், எஜுகேஷன் லோன் போட்டோம். எஜுகேஷன் லோன் வந்து 62,500 கொடுப்பாங்க வருஷத்துக்கு. ஃபீஸு 75, மொதல் வருஷம் 75, அடுத்த வருஷம் 80, அடுத்த வருஷம் 85, அடுத்த வருஷம் 90. அப்போ இந்த வெறும் 62,000 வச்சு வருஷத்துக்கு பண்ணிட்டு மீதி எல்லா செலவும் கையில இருந்தா போட்டுருந்தேன். எங்க அப்பா ஒருத்தைக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு வீட்டில், வேற யாருமே வேலை செய்யலை. அப்போ இதெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு பணம் போகிறத நினச்சே மண்டை வேலையே செய்யலை. முதல் செமஸ்டர் முழுக்க முழுக்க அதுலேயே இதாகி எனக்கு வெக்ஸ் ஆகி போயிருந்து அந்த ஃபர்ஸ்ட் செம்லேயே எனக்கு 3 பேப்பர் அவுட்டு. அரியர் விழலை, இன்டர்னல் எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே 3 பேப்பர் அவுட்டு. ஏன்னா நான் +2 படிக்கிறதுல சயின்ஸ் எனக்கு கிடையாது. ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மெக்கானிக்ஸ்னு ஒரு பேப்பர், இந்த 3 பேப்பர்லேயும் வந்துட்டு எனக்கு அவுட்டு. அதுக்கப்புறம் அதை கஷ்டப்பட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து செமஸ்டரில் கிளியர் பண்ணிட்டேன், செமஸ்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி என்னால் அதை பிக்கப் பண்ண முடியல. ஆனால் கடைசியில் அந்த ஒரு நம்ம பைசா செலவழிச்சு படிக்கிறோம், அரியரும் போட்டால் நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எப்படியோ கஷ்டப்பட்டு பார்டர்லையாச்சும் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ஓரளவு அதுக்கப்புறம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே இருக்கும், நான் தமிழ் மீடியம்.
இங்கே வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கணுன்னா நம்மளால் அதை இது பண்ண முடியல. அப்படி எல்லாம் படித்து முடிச்சாச்சு. இன்ஜினியர் படிக்கிறதுக்காக ஃபீஸு பண்ணுறது அப்பாவோட இது மட்டும் பத்தாதுன்றதுக்காகவே தங்கச்சி வந்து வேலை கம்பெனிக்கு போயிட்டு இருந்தா. போனா 10th முடிச்சுட்டு படிக்க விருப்பம் இல்லாமல் வேலை கம்பெனி போயிட்டு இருந்தா. தம்பிக்கும் படிப்பு வராமல் அவன் 8th வகுப்பு படிச்சுட்டு இருந்தவன் விட்டுட்டு வேற ஒரு சின்ன வேலை தோட்டத்தில் ஜேசிபி டிரைவிங் இதுகளுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ அவன் சொன்னான் வீட்டில் எல்லாத்துலையும் சொல்லி, அவன் படிக்கிறான்ல, நமக்கு தான் படிப்பு வரல, அவனாவது படிக்கட்டும், நாங்கள் வேலைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு எங்கள் தங்கச்சி வேலை கம்பெனிக்கு போகிறா. விஜி தம்பி லிங்கேஷ் வந்து கொத்தனார் வேலைக்கு போனான். அப்போ அவன் 13 வயசுல கொத்தனார் வேலைக்கு போனான். நான் அதுக்கு முன்னாடி லீவில் வேலைக்கு போவேன், அவன் தூரம் போனது கிடையாது. ஆனால் நான் படிக்கணுன்றதுக்காக இனி செலவு பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவன் 13 வயசுல கொத்த வேலைக்கு போனான். அதனால தான் நம்ம படிக்கிறதுக்காக அவன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனது எனக்கு கண்ணுமுன்னே இருக்குது. அதனால தான் இப்போ வரைக்கும் அவனை எதுலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவனுக்கு ஒரு இதுன்னா நான் பார்க்கணும், என்னை மீறி தான் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அவங்க 2 பேரும் தான் எனக்கு வேலைக்கு போய் படிக்க வச்சாங்க. வேலைக்கு போய் அவங்க தான் ஃபுல்லாக படிக்க வச்சாங்கன்னா அந்த அளவு வருமானம் இல்லை அதில். ஆனால் ஃபேமிலி செலவு, சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே அவங்க தானே பார்த்துக்கிட்டாங்க. அப்போ என்ன அவங்க படிக்க வச்சதுக்கு சம்மந்தம் தானே. பத்தாதுக்கு நானும் சனிக்கிழமை காலேஜுக்கு போக மாட்டேன், மேக்ஸிமம் வேலைக்கு போவேன். அன்னைக்கு வேலைக்கு போனால் ஒரு நாள் போனால் 500 சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை வச்சு ஜெராக்ஸ் எடுக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு அவன் எப்படியோ ஒரு வழியாக அடித்து கடிச்சு முடிச்சு படித்து முடிச்சாச்சு. படித்து முடிக்கும் போது 3வது வருஷம் வரும்போதே காலேஜ் வந்து நிறைய இன்டீரியர்ஸ் சரியில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு கேம்பஸ் இன்டர்வியூலேருந்து அந்த காலேஜை தூக்கிட்டாங்க. இன்னொன்று ஃபைனல் இயர் படித்து முடிக்கும்போது சிவில் வந்து பக்கா டவுன் ஆயிடுச்சு, சிவில் ஃபீல்டே டவுன் ஆயிடுச்சு. சிஐசி ஐடி வந்து டாப்பில் போயிடுச்சு. அப்போ ஜாயின் பண்ணவங்க சிஎஸ்சி ஐடிலாம் சும்மா இருந்துச்சு, பேருக்கு ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே அப்போ பீக்கில் போயிட்டாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்து செட் பண்ணி ஜம்முன்னு போயிட்டாங்க, ஃபாரின் போயிட்டாங்க. அப்படி நான் அப்போ பேனு முடிச்சுட்டே இருந்தேன். 3 வருஷம் நான் ஒரு 4 மாதத்துக்கு முடிச்ச அடுத்த நாள்ல இருந்தே வேலைக்கு தான் போனேன். கொத்தனார் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தட்டையா கேட்பேன், யாராவது இருந்தால் சொல்லுங்கள், வேலை இருந்தால் சொல்லுங்கள், வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டு ஃபாரின் நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணி இந்தா சொல்கிறேன்பாங்க, கேட்க மாட்டாங்க. ரிசீம்ஸ் கேட்பாங்க, அனுப்பிச்சி விட்டா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வராது. கேட்டால் சொல்லுவாங்க அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் லீவில் போயிட்டாரு, இல்லை அவர் இறந்து போயிட்டாரு, இப்படியே தான் சொல்லுவாங்க. எல்என்டி கம்பெனியில், சென்னையில் எல்என்டி கம்பெனியில் ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பேசினாரு. எல்என்டியில் இருந்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க, இங்கிலீஷ்லேயே பேசினாங்க. ஓகே, நான் அப்படியே திணறி எடுத்து அப்படியே பேசிட்டு முடிச்சு விட்டேன். அடுத்த 2 நாளையில் உங்களை மெயில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னவங்க ஒரு வாரம் ஆகியும் வரல. நான் அதை எனக்கு கோஆர்டினேட் பண்ணி விட்டவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் முறிஞ்சு வச்சுப்பா, அவர் வரல. அப்போ இது என்னடா உண்மையா பையனு தெரியும். ஆனால் நம்மள்ட்ட வேலைக்கு நம்ம கேட்டவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, கை முறிஞ்சிட்டு கால் முறிஞ்சிருச்சு, அப்படி இப்படி தான் சொன்னாங்க. இன்னொருத்தர் ரிலேட்டிவ்ல ஒருத்தர் ஃபாரின்ல இருந்தார். இப்போ அவர் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணார், என்னை எப்படியா ஃபாரின் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. அப்படி எடுக்கும்போது இங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளையில என்ன ஆகிட்டாருன்னா, அவருக்கு வந்து வேலை அங்கே ரொம்ப குறைஞ்சி போச்சு. கத்தாரில் வேலையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால இப்போதைக்கு இல்லை, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லி சென்னையில் எங்கேயா பார்ப்போம்னு சொல்லிட்டு சென்னையில் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தாங்க இருந்த இடத்துக்கு போக சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஊரில் கேட்டு சென்னைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போனோம். அவர் சென்னையில் நான் கேட்டு சொல்கிறேன்னாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு சென்னையில் கூட காலேஜில் படித்தவன் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அங்கே போவோம் அப்படின்ட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்தேன். ஸ்ரீபெரும்புத்தூரில் மாம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியா, மாம்பாக்கத்தில் குளோபில்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ரெண்டு சப்கான்ட்ராக்டர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்போ நம்ம அங்கே போய் ஒரு 2 நாள் ரூமில் தங்கியிருந்து தேடி பார்ப்போம் அப்படின்ட்டு சென்னைக்கு போய் இறங்க கூட எனக்கு தெரியாது. முதல்ல நாகர்கோவில் திருநெல்வேலியை விட்டு பஸ்ஸில் லாங் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன்னு சொன்னால் அது சென்னைக்கு தான். அது இந்த வேலை தேடி போனது தான். அப்போ அங்கே போயாச்சு. அங்கே போயிட்டு இப்படி வரணும், என்ன ஆகுதுடா எனக்கு தெரியாது, நீ சொல்கிற அப்படின்னு கேட்டான்னா, அவன் பேர் ரமேஷ், என் ஃப்ரெண்டு. அவன் டேய் நீ இப்படி வா அப்படி வா, என்னைக்கும் ஆள் தேடிட்டு இருந்தா சரி வராது, இந்த இடத்துல இறங்கி இங்கே வா இப்படி வா, நீ எனக்கு அவன் தான் சொல்லித்தரான். இது 2014 நடக்குது. 2014 வேலை தேடி போகிறேன். அப்போ அங்கே போகிறப்போ இப்படி போயிட்டு அவங்க ரூம்லேயே தங்கி இருந்துட்டு 2-3 கம்பெனி காலையிலே பஸ் ஏறி போய் ஒவ்வொரு இடமா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போவேன். ரிசீம் வாங்கி வச்சுக்கோங்க, நான் கூப்பிடுவாங்க அப்படியே டெய்லி 2-3 இடத்துல கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளாக அலைஞ்சு பார்த்தோம். ஒரு வாரம் இருந்து பார்த்தேன், முடியலை, ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து தீபாவளி டைம், அவங்களும் ஊருக்கு போகக்கூடிய டைம், அவங்களுக்கு சம்பளம் போடலை, என் கையிலும் காசு இல்லை, போனதெல்லாம் தீர்ந்து போச்சு. அவனுக்கு ரூமில் தங்கி தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன். கடைசியில் காசு இல்லாமல் அந்த சாப்பாடுக்கு என்ன செஞ்சேன்னா, ரைஸை மட்டும் வைப்போம், வேற ஒன்றும் வாங்குறது கிடையாது. ரைஸ் மட்டும் வச்சுட்டு தயிர் பாக்கெட் வாங்கி போட்டு மத்தியானம் மட்டும் சாப்பிட்டோம். சென்னையில் வேலை தேடி போய் இப்போ இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் இதை நிறையவே அனுபவிச்சிருப்பாங்க. தயிர் மட்டும் விட்டு மத்தியானம் மட்டும் சோறு சாப்பிட்டோம்.
காலையில் 10 மணி போல் அங்கே பக்கத்தில் ஒரு பேக்கரி உண்டு. அந்த பேக்கரியில் போயிட்டு ஒரு டீயோ இல்லை காஃபியோ சாப்பிட்டு ஒரு பட்டர் பன்னு இல்லைன்னா ஒரு பப்ஸு இது ஏதாச்சும் சாப்பிடுவோம் அக்கௌண்ட்டில். ஏன்னா காசு எங்கள்கிட்ட யார்கிட்டையுமே கிடையாது. ஏன்னா தீபாவளிக்கு காசு கொடுத்தாரு போனஸ் போட்டதுக்கப்புறம் தரோம்னா அப்படின்னு சொல்லி தான் ஒரு வாரம் சாப்பிட்டோம். அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் காலையில் நைட்டு. நைட்டு அதில் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் உண்டு, சின்ன பெட்டி கடை ஹோட்டல் மாதிரி. அங்கே ஒரு 2 தோசை ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படி கடன்லேயே வச்சு ஒரு வாரம் ஓட்டிட்டு, ஏன்னா அவன் வந்து முதல்ல வேலை தேடி போறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கான். அதனால அவனுக்கு அங்கே இது கொடுத்தாங்க. கடைசியில் தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஓனர் காசு கொடுத்து அந்த காசை வச்சு கடன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு எனக்கும் சேர்த்து அவனுக்கு தான் கொடுத்துட்டு எனக்கு பஸ்ஸுக்கு உள்ள காசை கூட அவங்களே தந்து நீ ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அது ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னா, நான் வந்து இறங்கின எல்லாம் 3வது நாள். அப்போ ஜெயலலிதா அம்மா இருந்த டைம் வந்து ஒரு சின்ன இஷ்யூஸ்ல அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணது, அந்த சொத்து குவிப்பு வழக்கு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த இஷ்யூ உடனே ஸ்ட்ரைக்லாம் ஓடிட்டு இருந்துன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால தான் எங்களால் வெளியில போக முடியல. பெரிய அளவில் வேலையை தேடி ரொம்ப இது பண்ண முடியல. அப்படியே லாக் ஆகிட்டோம் ஒரு இடத்துல. அந்த